சண்டேவே மீன் குழம்பு அல்லது வேறு ஏதாவது குழம்பு வச்சுட்டோம்னா மண்டே மார்னிங் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே கிளம்புனா, இல்லாட்டி இந்த மாதிரி தான் ஃபாஸ்ட்டாக சமைச்சிட்டு கிளம்புற வரி வரும். அதே மாதிரி தான் முட்டையும் உருளைக்கிழங்கு போட்ட குருமா, சவ் கடலைப்பருப்பு போட்டு ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் அப்பளம் தான் நேத்திக்கு லஞ்சுக்கு நான் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு லஞ்சுக்கு ரெஸ்டாரண்ட் கல்யாண வீட்டில் போடக்கூடிய அவ்வளோ வாசனையான டேஸ்டான பிரிஞ்சி சாதம் தான் செஞ்சுருந்தேன். இந்த பிரிஞ்சி ரைஸ் ஜெயஸ்ரீ கிச்சன் அவங்களோட பிரிஞ்சி ரெசிபியை தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். அவ்வளோ சூப்பராக செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வாசனையாக இருந்துச்சு. கடைசியில் இந்த ப்ரெட்டை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிடும் போது இருந்துச்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ண வேண்டியதுன்னே நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இதுக்கு சைட் டிஷ்க்கு என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் ரைத்தா, மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை, ஒரு முட்டை. இதுதான் இன்றைக்கி என்னோட லஞ்ச். ஈவினிங் குழந்தைங்களுக்கு எப்பவும் போல் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னோட டெய்லி வீடியோ பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.